வெல்கம் டு சந்திரன் மேக்ஸ். இப்போ வரப்போற எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் ஆகட்டும், சிஜிஎல் எக்ஸாம் ஆகட்டும், சிஹெச்எஸ்எல் மைன்ஸ் எல்லா எக்ஸாம், டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் எல்லா எக்ஸாம்ஸுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் அனாலிசிஸ் அப்படின்ட்டு ஒரு குறிப்பிட்ட எக்ஸாம், அதாவது ஜிடி போன வருஷம் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் தான் நம்ம இதில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி இது வந்து ஜிடி அப்படின்றது கிடையாது. இருக்கிற எல்லா எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ், ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ், டிஎன்பிஎஸ்சி, தமிழ்நாடு போலீஸ் சர்வீஸ் எக்ஸாம்ஸ், இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபியூச்சரில் வரக்கூடியதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்னும் நம்மளுக்கு வந்து மூணு செட் வந்து பெண்டிங் இருக்குது. 28, 29, 30. இதில் வந்து 28வது செட் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். சரியா? இதுல முதல் கொஸ்டின் என்னன்னா, இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 163 வந்து எதனுடைய தொடர்புடையது அப்படின்னு கேட்கிறாங்க. சரியா? ஆர்டிகல் 163. இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் 163 வந்து எதனுடன் தொடர்புடையது அப்படின்ட்டு. இது வந்து பார்த்துட்டீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டு எய்ட் அண்ட் அட்வைஸ் கவர்னர், அதாவது ஆளுநருக்கு வந்து, அதாவது நம்மளுக்கு முதலமைச்சரும் பிளஸ் இன்னொன்று வந்து பார்த்துட்டீங்கன்னா அமைச்சர்களும் வந்து உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றதுதான் ஆர்டிகல் 163. ஓகே, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டு எய்ட் அண்ட் அட்வைஸ் கவர்னர். ஸோ கவர்னரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில முக்கியமான ஆர்டிகல்ஸ் வந்து என்னலாம் அப்படின்றத பார்ப்போம். கவர்னர். ஸோ கவர்னரை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்டான ஆர்டிகல் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 153. ஃபர்ஸ்ட் கவர்னர் பத்தி இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல எந்த ஆர்டிகல்ல இருந்து எந்த ஆர்டிகல் வரை சொல்றாங்கன்னா, ஆர்டிகல் 153 இருந்து ஆர்டிகல் 167 வரைக்கும் உங்களுக்கு கவர்னரை பத்தி இருக்குது. ஓகே, ஆளுநர் பத்தி. சரி, இப்போ ஆர்டிகல் 153 எதை பத்தி சொல்றதுன்னா, எல்லா ஸ்டேட்டுக்குமே வந்து கவர்னர் அப்படின்ற ஒருத்தர் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. சரி, ஆர்டிகல் 153 சொல்றது வந்து எல்லா ஸ்டேட்டுக்குமே கவர்னர் அப்படின்ற ஒருத்தர் இருக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆர்டிகல், வேற முக்கியமான ஆர்டிகல் வேற என்ன அப்படின்னா வந்து ஆர்டிகல் 155. வேற முக்கியமானது ஆர்டிகல் 155. சரி, இந்த கவர்னரை வந்து அப்பாயிண்ட் பண்றது யார்? கவர்னரை அப்பாயிண்ட் பண்றது யார் அப்படின்னா பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சரி, அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் 155. அதுக்கடுத்து 157 முக்கியம், ஆர்டிகல் 157. 157 இதை பொறுத்த வரைக்கும் கவர்னருக்கு வந்து கவர்னருக்கான குவாலிஃபிகேஷன் பத்தி சொல்றாங்க. சரியா? கவர்னருக்கான குவாலிஃபிகேஷன் பத்தி சொல்றதுதான் 157. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒன்னு அவங்க வந்து இந்தியன் சிட்டிசனா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். இன்னொன்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா கவர்னர் வந்து அவங்களுக்கு மினிமம் ஏஜ் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 35 வயசு. 35 வயசு மினிமம் ஏஜா இருக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் ஆர்டிகல் 157. ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு சில முக்கியமான விஷயங்கள், முக்கியமான ஆர்டிகல்ஸ் கவர்னர் ரிலேட்டடானது. ரைட்டா? சரி, அதுக்கடுத்து வந்து வேற முக்கியமான ஆர்டிகல்லாம் வந்து இது வந்து கவர்னர் ரிலேட்டடா வேற ஒரு சில ஆபீசர்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஆர்டிகல் 165 இருக்குது. ஓகே, ஆர்டிகல் 165. இந்த 165 எந்த யாரை பத்தி பேசுது அப்படின்னா அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் ஸ்டேட். 165 வந்து பார்த்துட்டீங்கன்னா அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் ஸ்டேட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்தில் இருக்கிறதுலே வந்து ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் வந்து யார் அப்படின்னா, சட்ட ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஆஃபீஸர் ஒரு மாநிலத்தில் வந்து அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் ஸ்டேட். ஓகே, இதுவே வந்து பார்த்துட்டீங்கன்னா இன்னொன்று இருக்கு, அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சென்ட்ரல் இந்தியா லெவலில் வந்து இருக்கிறதுலே வந்து ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் யாருன்னா அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. அதுக்கு ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 76. ஆர்டிகல் 76 அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. வேற முக்கியமான ஆர்டிகல் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆர்டிகல் 148. ஆர்டிகல் 148 இது வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்தியாவுடைய ஹையஸ்ட் ஆடிட்டிங் ஆஃபீஸர். இந்தியாவிலே வந்து ஒரு மிகப்பெரிய ஆடிட்டர் ஆஃபீஸர் வந்து யார் அப்படின்னா கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், COM தான் வரும். ஓகே, கம்ப்ட்ரோலர் கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஆர்டிகல் வந்து பார்த்துட்டீங்கன்னா 148. ஓகே, சரி, அடுத்த கேள்வி. இது வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஜூலை 2023 நிலவரப்படி இந்திய மாநிலங்கள்ல வந்து அதிக காலம் பதவி வகித்த இரண்டாவது முதலமைச்சர் யார் அப்படின்ட்டு, ரொம்ப ஹையஸ்ட் லாங்கஸ்ட் செகண்ட் லாங்கஸ்ட் சர்விங் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட்ஸ் வந்து யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டீங்கன்னா நவீன் பட்நாயக் அவர்கள். சரியா? நவீன் பட்நாயக் அவர்கள். ஸோ நவீன் பட்நாயக்கை பொறுத்த வரைக்கும் எந்த மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தார் அப்படின்னா ஒடிஷா.
கிட்டத்தட்ட இவர் வந்து அப்ராக்சிமேட்டா ஒரு 23 வருஷம் இருந்திருக்காரு. எத்தனை வருஷம் அப்படின்னா 23 வருஷம் வந்து முதலமைச்சர் இருந்திருக்காரு. அடுத்து அப்ப ஃபர்ஸ்ட் வந்து இவர் வந்து பார்த்துட்டீங்கன்னா எத்தனாவது பிளேஸ்ல இருக்காருன்னா 2வது பிளேஸ்ல இருக்காரு. சரியா? ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா பவன்குமார் சம்லிங். இவர் தான் வந்து முதல் இடத்தில் இருக்கிறார். இவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னா சிக்கிம். எந்த மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தார்னா சிக்கிம். சிக்கிமினுடைய முதலமைச்சராக கிட்டத்தட்ட 24 வருடங்கள் வந்து இவர் வந்து பணியாற்றியிருக்கார். சரியா? 24 வருடங்களாக இவர் வந்து சிக்கிம்ல வந்து முதலமைச்சராக இருந்திருக்கிறார். ஓகே, அடுத்து சரி நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பிரசிடென்ட், அதுக்கடுத்து பிரைம் மினிஸ்டர், அதுக்கடுத்து சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க. ஓகே, இதில் பிரைம் மினிஸ்டரை அப்பாயிண்ட் பண்ணுறது வந்து யார் அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் வந்து எலெக்ஷன் வச்சு தான் செலக்ட் ஆகி வருவாங்க. ஆனால் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் அப்படின்றது வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யாருன்னா பிரசிடென்ட். பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணுறது பிரசிடென்ட். இதுவே சீஃப் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணுறது வந்து யார் அப்படின்னா அப்பாயிண்டட் பை யார் அப்படின்னா கவர்னர். சீஃப் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்றது கவர்னர், பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்றது பிரசிடென்ட். ஓகே, ஸோ இது வந்து பார்த்துட்டீங்கன்னா எந்த ஆர்டிக்கல் வந்து இது சொல்லுதுன்னா ஆர்டிக்கல் 75. ஆர்டிக்கல் 75 வந்து பார்த்துட்டீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் வாஸ் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த இந்த ஆர்டிக்கல் சொல்றது ஆர்டிக்கல் 164. ஆர்டிக்கல் 164 வந்து எதை சொல்லுதுன்னா சீஃப் மினிஸ்டர் வாஸ் அப்பாயிண்டட் பை கவர்னர் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி எதை பத்தி கேட்டிருக்காங்கன்னா ஹிஸ்டரியில வந்து அரசியல் கைதிகளை விசாரணையின்றி 2 வருடங்கள் வந்து தடுத்து வைக்க பின்வரும் எந்த சட்டம் வந்து அனுமதித்தது அப்படின்னு கேட்கறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ரவுலட் சட்டம். இதை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம், ரவுலட் சட்டம். ஓகே, ஸோ இதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த ஆர்ம்ஸ் ஆக்ட் அப்படின்றது வந்து எந்த வருஷம் பாஸ் ஆனது அப்படின்னா 1878. ஆர்ம்ஸ் ஆக்ட் வந்து ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் 1878. இதை பாஸ் பண்ணது யார், இதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்தது யார் அப்படின்னா லிட்டன் என்பவர். 1878 யாரால் பாஸ் பண்ணப்பட்டது அப்படின்னா லிட்டன் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகே, 1878 தான் வந்து என்னன்னா ஆர்ம்ஸ் ஆக்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. 1878 தான். வெர்னாக்குலர் பிரஸ் ஆக்ட் அப்படின்றது இதுவுமே வந்து 1878. 1878 தான். சரி, உங்களுக்கு வெர்னாக்குலர் பிரஸ் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்னேன். இது வந்து எத்தனாவது எந்த வாரப்போ வந்து இது இதாச்சு அப்படின்னா வெர்னாக்குலர் பிரஸ் ஆக்ட் அப்படின்றது சிம்பிளா என்னன்னா இந்தியாவில் இருக்கிற அந்த பத்திரிகைகள்லாம் இருக்கு தெரியுமா, அதனுடைய சுதந்திரத்தை வந்து தடுத்து நிப்பாட்டும் விதமாக இருந்த சட்டம் தான் வெர்னாக்குலர் பிரஸ் ஆக்ட் 1878 அப்படின்றது. ஓகே, சரி, இது வந்து எந்த போர் அப்போ வந்து ஒரு முக்கியமா வந்து இது இருந்துச்சு அப்படின்னா 2வது ஆங்கிலோ ஆப்கான் போர். 2வது ஆங்கிலோ ஆப்கான் போர் அப்பதான். ஏன்னா 2வது ஆங்கிலோ ஆப்கான் வார் வந்து எப்பொழுது நடந்துச்சுன்னா 1878 இருந்து 1880 வரைக்கும் இது வந்து நடந்துச்சு. பிரிட்டிஷோடைய பாலிசியை வந்து இந்த இந்தியாவில் இருக்க பத்திரிகைகள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அவங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா இது தப்பா இருக்குது, இது வந்து இது மாதிரி இருக்குது அப்படின்ட்டு மக்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா தெரியப்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனால வந்து அந்த இந்திய பத்திரிகைகளின் சுதந்திரத்தை வந்து தடுத்து நிப்பாட்டும் விதமாக 2வது ஆங்கிலோ ஆப்கான் போறப்போ போடப்பட்ட சட்டம் தான் இது வந்து வெர்னாக்குலர் பிரஸ் ஆக்ட் 1878 அப்படின்றது. ஓகே, ஸோ இந்த வெர்னாக்குலர் பிரஸ் ஆக்டை வந்து பாஸ் பண்ணது யார், அதாவது இதை வந்து பாஸ்டு நடைமுறைக்கு கொண்டு வந்தது யார் அப்படின்னா லிட்டன் தான். ஆர்ம்ஸ் ஆக்ட் கொண்டு வந்தவரே தான் வந்து இதையுமே வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்தது. ஆனா இந்த வெர்னாக்குலர் பிரஸ் ஆக்டை வந்து கேன்சல் பண்ணது. சரியா, அதாவது ரிப்பீல்டுன்னா என்னன்னா கேன்சல் பண்றது. யார் வந்து கேன்சல் பண்ணாரு அப்படின்னா இதுக்கான ஆன்சர் ரிப்பன். ஓகே, இது தெரியுதா? ஸோ அதாவது வந்து பார்த்துட்டீங்கன்னா RIPON. ஓகே, ஸோ லிட்டன் வந்து பார்த்துட்டீங்கன்னா அதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்தாரு. ரிப்பன் வந்து ரிப்பீல் பண்ணார். ரிப்பீல்னா கேன்சல் பண்றது. ஓகே, ஸோ எப்போ வந்து ரிப்பீல் பண்ணார் அப்படின்னா 1882. ஓகே, 1878 பாஸ் ஆனது வந்து 1882 வந்து கேன்சல் பண்ணாங்க. ஓகே, அடுத்தது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 வந்து நம்ம ஆல்ரெடி பாலிட்டி கிளாஸ்ல நம்ம பார்த்தது தான் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ல. ஓகே, சரி, இது வந்து பார்த்துட்டீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் முக்கியமான ஒரு இது. ஏன் அப்படின்னா வந்து நம்மளுக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷனை வந்து நம்ம உருவாக்குறப்ப வந்து இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இருந்தா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பாரோ பண்ணிருக்கோம், நம்ம வந்து எடுத்திருக்கிறோம். ரைட்டா? சரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ரவுலட் ஆக்ட் ரிலேட்டடா வந்து நம்ம ஆல்ரெடி இதை பார்த்தாச்சு. ஓகே, ரவுலட் ஆக்ட் ரிலேட்டடா வந்து நம்ம ஆல்ரெடி இதே ஸ்லைடை வந்து நம்ம முந்தின கிளாஸ்ல பார்த்திருக்கோம். அதனாலதான் அங்க காப்பி பண்ணி இங்க நான் பேஸ்ட் பண்ணிருக்கேன். ஓகே, சரி, ஒரு பார்ப்போம். ரவுலட் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து எப்பொழுது பாஸ் ஆச்சு, எப்பொழுது நடைமுறைக்கு வரப்பட்டது, பாஸ் ஆனது எப்போ அப்படின்னா மார்ச் 18,
1919. ஓகே. சோ இந்த ரவுலட் சட்டத்தின் மூலியமாக எதனால வந்து இந்த ரவுலட் சட்டத்தை வந்து கருப்பு சட்டம் அப்படின்ட்டு யார் சொன்னார் அப்படின்னா காந்தி சொன்னார். மகாத்மா காந்தி அவர்கள் வந்து இந்த ரவுலட் சட்டத்தை கருப்பு சட்டம்னு சொல்வதற்கான காரணம் என்னன்னா, இந்த ரவுலட் சட்டத்திற்கு கீழே வந்து எங்க வேணாலும் வாரண்டே இல்லாம சர்ச் பண்ணலாம். சரியா? எங்க வேணாலும் சோதனை செய்யலாம் வாரண்டே இல்லாம. ரைட்டா? சர்ச் பண்றதுக்கு வந்து வாரண்ட் தேவை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து யாரை வேணாலும் எப்ப வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம். சரியா? அவங்களுக்கு வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு சர்ச் பண்றதுக்கு வாரண்ட் தேவையில்ல, அரெஸ்ட் பண்றதுக்கு வாரண்ட் தேவையில்ல. அந்த ஒரு இந்த ஒரு சட்டத்தின் மூலியமாக அரெஸ்ட் பண்ணவங்க தான் 2 பேர். யார் அப்படின்னா டாக்டர் சத்யபால், அடுத்து வந்து சைஃபுதீன் கிச்லு அப்படின்ற 2 பேர். இந்த 2 பேரை அரெஸ்டின் எதிர்த்தையும் இந்த 2 பேரின் அரசை வந்து எதிர்த்தும் ரவுலட் சட்டத்தை எதிர்த்தும் வந்து மக்கள் வந்து ஒரு சில மக்கள் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஜாலியன் வாலாபாக் அப்படின்ற இடத்துல வந்து ஒன்று கூடுனாங்க. ஜாலியன் வாலாபாக் இடத்துல ஒன்று கூடுவதற்கான காரணம் அப்படின்றது வந்து நிறைய காரணங்கள் இருக்கு. பைசாக்கி அப்படின்ற திருவிழாவை கொண்டாடுவதற்கு நிறைய மக்கள் ஒன்று கூடினாங்க. ரவுலட் சட்டத்தை எதிர்ப்பதற்காக ஒரு சில மக்கள் வந்து ஒன்று கூடினாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த 2 பேரின் அரஸ்டை வந்து கைதை வந்து பார்த்துட்டீங்கன்னா எதிர்ப்பதற்கும் ஒரு சில மக்கள் வந்து ஒன்று கூடினாங்க. ஆனா அந்த பைசாக்கி திருவிழாவை வந்து கொண்டாடுவதற்கு கூடிய மக்கள் தான் அதிகம். சரியா? சோ அப்போ வந்து இந்த ரவுலட் சட்டத்தை எதிர்த்தும் இந்த டாக்டர் சத்யபால் மற்றும் சைஃபுதீன் கிச்லு 2 பேரின் இது வந்து ஆக்சுவலா கிச்லு. ஓகே, இதை மட்டும் மாத்திக்கிறேன். சைஃபுதீன் கிச்லு. சோ இந்த 2 பேரை அரஸ்டை எதிர்த்தும் வந்து கூடிய மக்கள் ரொம்பவே கம்மி தான். அவங்களுமே வந்து போராட்டத்துக்காக தான் கூடினாங்க. அந்த போராட்டம் வந்து அமைதியான போராட்டமாக தான் இருந்துச்சு. அது வந்து பார்த்துட்டீங்கன்னா எந்த ஒரு ஆயுதங்களும் இல்லாம தான் மக்கள் வந்து போராட்டம் செய்யணும்னு நினைச்சாங்க. ஆனா அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஜெனரல் டயரின் ஆணையின் பெயரில் வந்து பார்த்துட்டீங்கன்னா கண்மூடித்தனமாக மக்கள் அனைவரும் மேலும் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. அதுல வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இறந்து போனாங்க அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. அதுதான் வந்து என்ன அப்படின்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலை, ஜாலியன் வாலாபாக் மசக்கர். எப்பொழுது நடந்துச்சுன்னா ஏப்ரல் 13, 1919. ஏன்னா 1919 நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். ஸோ இன்கேஸ் வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர் டைம்லைன் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ண சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுலட் சட்டம் பாஸ் பண்ணப்பட்டது. அந்த ரவுலட் சட்டத்தின் கீழே வந்து இந்த 2 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. இந்த 2 பேரின் அரெஸ்டை எதிர்த்து வந்து மக்கள் வந்து போராட்டம் செஞ்சாங்க மற்றும் ரவுலட் சட்டத்தை எதிர்த்தும் போராட்டம் செஞ்சாங்க. அதனால நடத்தப்பட்டதுதான் வந்து என்னன்னா ஏப்ரல் 13, 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலை. சரியா? இந்த சட்டத்தை வந்து காந்தி அவர்கள் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா கருப்பு சட்டம் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஓகே, இந்த ரவுலட் சட்டத்தை வந்து யாரு பரிந்துரை செஞ்சாங்க அப்படின்னா ரவுலட் கமிட்டி. சரியா? ரவுலட் கமிட்டியின் பரிந்துரையின் பெயரில் தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த ரவுலட் சட்டமானது பாஸ் பண்ணப்பட்டது. இந்த ரவுலட் கமிட்டியின் தலைவர் வந்து யார் அப்படின்னா சிட்னி ரவுலட். ரைட்டா? இந்த கமிட்டியின் ஹெட் தலைவர் வந்து யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இது எப்பொழுது போடப்பட்டதுன்னா 1917 போடப்பட்டது. ஓகே, இந்த ரவுலட் கமிட்டியின் ஹெட் வந்து யாருன்னா சிட்னி ரவுலட். ஓகே, சரி. அடுத்து இந்த ரவுலட் சட்டத்தின் போது இந்தியாவினுடைய வைஸ்ராயாக இருந்தவர் வந்து யாருன்னா கெல்ம்ஸ்ஃபோர்ட். ஓகே, சரி. நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்து இதை பத்தி கேட்டிருக்காங்கன்னா பசுமை புரட்சி பத்தி தான் கேட்டிருக்காங்க. பசுமை புரட்சியின் தாக்கத்தை பத்தி கேட்டிருக்காங்க. ஓகே, உணவு தானியங்களில் தன்னிறைவு அடைந்தது பசுமை புரட்சி மூலியமாக. இந்தியா வந்து பார்த்துட்டீங்கன்னா உணவு தானியங்களில் வந்து தன்னிறைவு அடைந்தது. ஓகே, உண்மைதான். அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா மத்திய தொகுப்பில் போதுமான அளவு இருப்பு வைத்திருந்தது. இதுவுமே வந்து கரெக்ட் தான். அடுத்து வந்து உணவு தானியங்களை ஏற்றுமதி செய்யும் நிலையில் வந்து இந்தியா இருந்தது. எதனால? பசுமை புரட்சினால. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா உணவு தானியங்களின் தனிநபர் நிகர இருப்பும் அதிகரித்துள்ளது பசுமை புரட்சியினால. இதுவும் கரெக்ட் தான். ஆன்சர் வந்து பாத்துட்டீங்கன்னா ஏவும் கரெக்ட். ஏ மற்றும் பி இரண்டுமே வந்து பாத்துட்டீங்கன்னா கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். பசுமை புரட்சி பத்தி பார்த்தோம் அப்படின்னா இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். என்னன்னா பசுமை புரட்சியை பொறுத்த வரைக்கும் இந்திய அளவில் பசுமை புரட்சியின் தந்தையாக கருதப்படுபவர் எம்.எஸ். சுவாமிநாதன். உலக அளவில் தந்தையாக கருதப்படுபவர் வந்து நார்மன் போர்லாக். பசுமை புரட்சி அப்படின்ற வார்த்தையை வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது யாருன்னா வில்லியம் எஸ் காட். பசுமை புரட்சி எப்பொழுது இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா இந்தியாவில் 1965. அதாவது வந்து பார்த்துட்டீங்கன்னா 3வது ஐந்தாண்டு திட்டத்துக்கு கீழே வந்து பார்த்துட்டீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 3வது ஐந்தாண்டு திட்டத்தின் போது பிரதம மந்திரியாக இருந்தவர் யாருன்னா ஜவஹர்லால்
நேரு. ஆனா பசுமை புரட்சியை வந்து எந்த ஒரு ஐந்தாண்டு திட்டத்தின் போது பேச்சுவார்த்தை நடக்கப்பட்டது அப்படின்னா இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் போது ஜஸ்ட் வந்து ஸ்டெப்ஸ் எடுக்க முன்முயற்சி செஞ்சாங்க. ஆனா தெளிவா வந்து பார்த்துட்டீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணது எப்பொழுதுன்னா மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தின் கீழே தான். பிரைம் மினிஸ்டர் இருந்தது யாருன்னா ஜவஹர்லால் நேரு. பசுமை புரட்சியை வந்து இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது எங்க அப்படின்னா பஞ்சாப் அடுத்து ஹரியானா, அதுக்கப்புறம் அப்படியே உத்தரப்பிரதேஷ் அப்படின்ட்டு போயிட்டு இருந்தாங்க. அடுத்து பசுமை புரட்சியை பொறுத்த வரைக்கும் எதனை அந்த புரட்சி எப்படி வந்து வந்துச்சு அப்படின்னா HYV சீட்னால. HYVனா ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட், அதாவது அதிக மகசூல் தரும் விதைகள் அல்லது அதிக விளைச்சல் கொடுக்கும் விதைகள். அப்ப விதைகள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா என்னென்ன விதைகள்னா 2 விதைகள், ஒன்னு அரிசி, ஒன்னு கோதுமை, இன்னொன்னு அரிசி. கோதுமை விதை எங்க இருந்து வாங்கப்பட்டது அப்படின்னா மெக்சிகோ. இதை எப்படி வச்சுக்கலாம்னா வீட், அதை அப்படியே திருப்பி போட்டோம்னா எம். ஸோ இப்போ வீட்னா மெக்சிகோ. அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா ரைஸ் வந்து எங்க வாங்கப்பட்டதுன்னா பிலிப்பைன்ஸ்ல இருந்து வாங்கப்பட்டது. ஓகே, MWன்னு வச்சுக்கோங்க, PR அப்படின்னு வச்சுக்கோங்க. மெக்சிகோல இருந்து வீட்டும் பிலிப்பைன்ஸ்ல இருந்து ரைஸ் அரிசி விதைகளும் வாங்கப்பட்டது. ஸோ பசுமை புரட்சியின் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்துட்டா இது ஒண்ணுதான் வந்து பாசிட்டிவ். என்னன்னா உணவு உற்பத்தி வந்து அதிகமாச்சு. ஆனா நெகட்டிவ் வந்து நிறையவே இருக்கு. என்ன அப்படின்னா கவர்மெண்டோட இன்வெஸ்ட்மெண்ட், கவர்மெண்ட் வந்து அதுல நிறைய காசு போடுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா சுற்றுச்சூழல் சீர்கேடு அதிகமாச்சு. அதுக்கடுத்து ரசாயன கலந்த உரங்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் பசுமை புரட்சினால. ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ். ஓகே, அடுத்தது பாருங்க, ஃபெஸ்டிவல் ரிலேட்டடா கேட்டிருக்காங்க. எல்லா வருஷமுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா எங்க அமைந்துள்ள, சரியா, எங்க இருக்கிற எந்த ஒரு மாநிலத்தில் இருக்கிற நெல்லப்பட்டு பறவைகள் சரணாலயத்திற்கு அருகில் உள்ள புலிக்காட்டு ஏரியில் பிளமிங்கோ திருவிழா வந்து கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து எங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷ். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆந்திர பிரதேஷ்ல தான் இது வந்து கொண்டாடப்படுகிறது. ஓகே, சரி. நெக்ஸ்ட் பாருங்க, கேரளாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஃபேமஸான ஃபெஸ்டிவல்ஸ் வந்து ஓணம், அதுக்கடுத்து விஷு, இதெல்லாம் கேரளாவில் ஒரு சில ஃபேமஸான ஃபெஸ்டிவல்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் கோவாவில் ஃபேமஸான ஃபெஸ்டிவல்ஸ் வந்து சன்பர்ன் ஃபெஸ்டிவல், அதுக்கடுத்து வந்து ஃபெஸ்டிவல். ஓகே, அதுக்கடுத்து லடாயின் அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல், LADAIN, லடாயின். அதுக்கப்புறம் மாண்டோ அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல், கோவாவில் ஃபேமஸான ஃபெஸ்டிவல்ஸ். மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஃபேமஸான ஃபெஸ்டிவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குடி பட்வா. அதுக்கப்புறம் மகாராஷ்டிராவில் வந்து இந்த கணேஷ் சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி அங்கே ஃபேமஸாக கொண்டாடப்படுகிறது. கணேஷ் உற்சவ் அப்படின்னு சொல்லுவாங்க, கணேஷ் உற்சவ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ ஆந்திர பிரதேஷ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஃபெஸ்டிவல்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி வந்து வேற ஒரு ப்ரீவியஸ் அனாலிசிஸ் வீடியோவில் இன்னொரு செட்டில் பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒன்று வந்து பிரம்மோற்சவம் ஃபெஸ்டிவல், தசரா ஃபெஸ்டிவல், உகாடி ஃபெஸ்டிவல், டெக்கான் ஃபெஸ்டிவல், ஃபிளமிங்கோ ஃபெஸ்டிவல்ஸ், இதெல்லாம் வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க, பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் இந்திய திருநங்கை நடன கலைஞர் யார் அப்படின்ட்டு கேட்கிறாங்க. சரியா, பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் இந்திய திருநங்கை நடன கலைஞர் வந்து யார் அப்படின்னு, இதுக்கான ஆன்சர் வந்து நர்த்தகி நடராஜ். ஆன்சர் வந்து யார் அப்படின்னா நர்த்தகி நடராஜ் அவர்கள். ஓகே, நம்ம பரதநாட்டியம் பொறுத்த வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம், என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பரதநாட்டியத்தை பொறுத்த வரைக்கும் பரதநாட்டியத்தை வந்து உயிர்ப்புடன் வைத்தது, அதாவது பரதநாட்டிய அந்த கலையை வந்து பார்த்துட்டீங்கன்னா அதை வந்து முன்னெடுத்து கொண்டு போய் அதை வந்து அழிய விடாமல் பாதுகாத்தது வந்து யார் அப்படின்னா தேவதாசிகள் அப்படின்னு சொல்றாங்க, தேவதாசிஸ். ஓகே, பரதநாட்டியத்துல ஃபேமஸான பர்சனாலிட்டிஸ் வந்து ருக்மணி தேவி அருண்டேல், பத்மா சுப்பிரமணியம், அலர்மேல் வள்ளி, யாமினி கிருஷ்ணமூர்த்தி, மல்லிகா சாராபாய், ராதா ஸ்ரீதர், சோனல் மான்சிங், மிருனாலினி சாராபாய். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்துட்டீங்கன்னா ருக்மணி தேவி அருண்டேல் அவர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் ராஜ்யசபால ஃபர்ஸ்ட் நாமினேட் ஆன மெம்பர். ராஜ்யசபால வந்து எத்தனை பேரை நாமினேட் பண்ணுவாங்கன்னா 12 பேரை நாமினேட் பண்ணுவாங்க. சரியா, 12 பேர்ல வந்து 12 பேர் நாமினேட் பண்ணுவாங்க. அது வந்து இந்த ஆர்ட், லிட்ரேச்சர், சயின்ஸ், சோஷியல் சர்வீஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த 12 பேரை வந்து நாமினேட் பண்றது வந்து யார் அப்படின்னா பிரசிடென்ட் தான் நாமினேட் பண்ணுவாங்க, பிரசிடென்ட். அடுத்து ருக்மணி தேவி அருண்டேல் அவர்கள் தான் வந்து சென்னையில் வந்து கலாக்ஷேத்ரா ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒன்று உருவாக்கி இருக்கிறாங்க. இவங்களுக்கு 1956 பத்மபூஷன், 1967 சாகித்ய நாடக் அகாடமி விருது. இவங்களை தான் மதர் ஆஃப் மாடர்ன் பரதநாட்டியம் அப்படின்ட்டு சொல்றாங்க. மல்லிகா சாராபாய் பொறுத்த வரைக்கும் இவங்க குச்சிப்புடி டான்ஸ்லயுமே ஃபேமஸ் ஆனவங்க தான். சோனல் மான்சிங்கை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒடிசி டான்ஸ்ல ஃபேமஸ் ஆனவங்க. பத்மபூஷன் 1992லயும் பத்ம விபூஷன் 2003லயும் கொடுத்திருக்காங்க. மிருனாலினி சாராபாய் வந்து கதகளி டான்ஸ்லயும் ஃபேமஸ் ஆனவங்க. ஓகே, மல்லிகா சாராபாய் குச்சிப்புடி டான்ஸ்ல ஃபேமஸ், சோனல் மான்சிங் ஒடிசிலையும் ஃபேமஸ், அதாவது இவங்க பரதநாட்டியத்திலயும் ஃபேமஸ் தான், பிளஸ் குச்சிப்புடி டான்ஸ், ஒடிசி டான்ஸ். மிருனாலினி சாராபாய் அவர்கள் வந்து கதகளி டான்ஸ். ஓகே, ஸோ அப்ப இவங்க இந்த இப்ப இதுல வந்து
நர்த்தகி நடராஜ் அவர்கள் வந்து பார்த்துட்டீங்கன்னா எந்த டான்ஸ்ல ஃபேமஸ் ஆனவங்கன்னா பரதநாட்டியம் தான். அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுலயே நம்ம வந்து இவங்க பேரையும் இன்க்ளூட் பண்ணிடலாம். சரியா? ஸோ நம்ம இப்படிதான் வந்து நோட்ஸை பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரியா? ஒரே ஸ்ட்ரெச்சில் எழுதணும்னா யாருக்குமே புரியாது. ஸோ கொஞ்சம் 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 ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஆட் பண்ணோம் அப்படின்னா அது ஈஸியா இருக்கும். ஓகே, நர்த்தகி நடராஜ். ஓகே, சரி. அடுத்து நர்த்தகி நடராஜ் பொறுத்த வரைக்கும் என்னது, இவங்க தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் டிரான்ஸ்ஜெண்டர் டான்சர். எதுக்கு அப்படின்னா டு கெட் பத்மஸ்ரீ. பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் இந்தியன் டிரான்ஸ்ஜெண்டர் டான்சர் வந்து யார் அப்படின்னா நர்த்தகி நடராஜ். ஓகே, அடுத்தது ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா டேர்ம்ஸ் வச்சு கேட்கறாங்க. என்னன்னா டேபிள் டென்னிஸ்ல வந்து ஒரு சர்வீஸ் இப்ப போடுறாங்க. இப்ப இங்க இருந்து இங்க வந்து இப்ப இந்த இடத்துல இருந்து இங்க வந்து பால் வந்து போடுறாங்க அப்படின்றப்ப வந்து அது என்ன சொல்றாங்கன்னா வலையை தொட்ட பிறகு அது என்ன ஆகும்னா இந்த நெட் இருக்குல்ல, இந்த நெட்டு பகுதியில இருந்து ஸோ இங்கேருந்து இங்கே வந்து பால் போடுறாங்க. ஸோ அப்படின்றப்ப வந்து இந்த கரெக்டாக போடுறப்ப இந்த நெட்டில் பட்டு என்ன ஆகும் அப்படின்னா அப்போ இங்கே தானே விழுவும். அவங்க வந்து இங்கே ஏம் பண்ணியிருக்காங்க, ஆனால் பக்கத்துலேயே விழுவுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அது பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லெட் அப்படின்றாங்க. சரி, அது பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா லெட் அப்படின்ட்டு. வலையை தொட்ட பின் எதிராளியின் சர்வீஸின் பகுதியில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இன்னும் மேலே சென்று விழுது அப்படின்னா அந்த சர்வீஸ் ஆனது வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா லெட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. லெட் போடுற சர்வீஸ் வந்து அது நெட்ல பட்டு திருப்பி இந்த சைடு விழுது அப்படின்னா அதை வந்து என்னன்னு சொல்றாங்க லெட் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகே, சரி. நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க. இதுல இவங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா புரோட்டிமா பேடி. இவங்க வந்து எந்த டான்ஸ்ல ஃபேமஸ் ஆனவங்கன்னா ஒடிசி. இவங்க வந்து ஒடிசி டான்ஸ்ல ஃபேமஸ் ஆனவங்க. சரி, நெக்ஸ்ட் பாருங்க. இதுலயே வந்து பார்த்துட்டிங்கன்னா பேட்மிண்டன் இது வந்து என்ன எது ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க, டேபிள் டென்னிஸ் ரிலேட்டடாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ டேபிள் டென்னிஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதெல்லாம் முக்கியம் அப்படின்னா டேபிள் டென்னிஸ். ஸோ டேபிள் டென்னிஸ்ல வந்து டோட்டலாக எத்தனை பாயிண்ட் அப்படின்னா 11 பாயிண்ட். டேபிள் டென்னிஸ்ல 11 பாயிண்ட்ஸ். ஓகே, இது ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் டென்னிஸ்ல ஒரு சில ஃபேமஸான பிளேயர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா சரத்கமல், அதுக்கப்புறம் வந்து மணிகா பத்ரா, அடுத்து சத்யன் ஞானசேகரன், அதுக்கடுத்து வந்து சௌமியஜித் கோஷ், அதுக்கடுத்து அன்கிதா தாஸ். ஸோ இவங்களாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபேமஸான பிளேயர்ஸ் எதுலனா டேபிள் டென்னிஸ் பிளேயர்ஸ். ஓகே, சரி. நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியாவின் 2023 இந்த குடியரசு தினம் இருக்கு தெரியுமா, இந்தியாவுடைய 2023 குடியரசு தினத்தின் போது தலைமை விருந்தினராக அழைக்கப்பட்ட தலைவர் வந்து யார் அப்படின்னு கேட்கறாங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து வந்திருக்காங்க அந்த ஒரு நாட்டில இருந்து. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவர் பிரசிடென்ட் வந்து கூப்பிட்டுருக்காங்க. அவர் பேர் என்ன அப்படின்னா அப்துல் ஃபட்டே எல் சிசி. பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா அப்துல் ஃபட்டே எல் சிசி. இவர் வந்து எந்த நாட்டினுடைய அதிபர் அப்படின்னா எகிப்த். எந்த நாட்டினுடைய அதிபர் அப்படின்னா ஈஜிப்த். ஸோ அது போக ஒரு சில முக்கியமான ஃபேக்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வந்து 2 இது இருக்குது. இப்போ இந்தியன் ஃபிளாகை பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபிளாக் இருக்குது இல்லை, நம்மளுக்கு ஃபிளாகை பொறுத்த வரைக்கும் எப்பெல்லாம் கொடியேற்றுவாங்க, மெயினாக கொடியேற்றுறது வந்து என்னன்னா ஒன்று வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ, இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா ரிப்பப்ளிக் டே அப்போ. ஒன்று இண்டிபெண்டன்ஸ் டே, அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா ரிப்பப்ளிக் டே. சரி, இதில் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ வந்து கொடியேற்றுறது
இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா கொடியேற்றுறது யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர். இதுவே ரிப்பப்ளிக் டே அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா கொடியேற்றுறது யாருன்னா பிரசிடென்ட். ஓகே. சரி, இதுல இன்னொரு ஃபேக்டர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா கொடி அப்படின்றது உங்களுக்கு கீழ இருந்து மேலே போகும். சரியா? பாட்டம், இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கொடி இருக்குது அப்படின்னா பாட்டம் டு டாப், கீழ இருந்து மேல கொடி போகும். சரியா? இதுவே ரிப்பப்ளிக் டே அப்போ வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா கொடி வந்து எங்க இருக்கும்னா டாப்லயே தான் இருக்கும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் வந்து அதை வந்து ஜஸ்ட் மேல இருந்து வந்து பார்த்துட்டீங்கன்னா திறந்து விடுவாங்க. ஆனா இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து கீழ இருந்து மேலே ஏற்றுவார். ஓகே. ஸோ இந்த இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், இப்போ இதுல வந்து ரிப்பப்ளிக் டே அப்படின்றதானே பார்க்குறோம். ஸோ ரிப்பப்ளிக் டேயை பொறுத்த வரைக்கும் ரிப்பப்ளிக் டே செலிப்ரேஷன்ல 2023 தான் கேட்டிருக்காங்க. 2023 சீஃப் கெஸ்டா வந்தது யார் அப்படின்னா அப்தெல் ஃபட்டே எல் சிசி. அப்தெல் ஃபட்டா எல்சிசி இவர் தான் வந்து சீஃப் கெஸ்ட். எந்த ஒரு நாடு அப்படின்னா எகிப்தை சேர்ந்த அதிபர். ஓகே. அதுக்கடுத்து 2024 வந்து யாரு சீஃப் கெஸ்ட் அப்படின்னா இமானுவேல் மேக்ரான். இமானுவேல் மேக்ரான் இவர் யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா பிரெஞ்சு. இவர் வந்து பார்த்துட்டீங்கன்னா யாருன்னா பிரான்ஸ். ஓகே. அடுத்து 2025 இப்போ இன்னும் கொஞ்ச நாள்ல வரப்போகுது. ஸோ அதனுடைய சீஃப் கெஸ்ட் வந்து யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்தோனேஷியாவுடைய பிரசிடென்டான சுபியாந்தோ, பிரபாவோ சுபியாந்தோ. ஓகே. ஸோ இவர் வந்து பார்த்துட்டீங்கன்னா எந்த நாடு அப்படின்னா இந்தோனேஷியா. ஓகே. ஸோ இது வந்து எத்தனாவது பதிப்பு அப்படின்னா 76வது, 76th எடிஷன். இது வந்து 75th, 75வது குடியரசு தினம். இது வந்து 74வது குடியரசு தினம். ஓகே. ஸோ அதுவே இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா இதுவே ஃபர்ஸ்ட் சீஃப் கெஸ்ட் வந்து யார் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா ரிப்பப்ளிக் டே செலிப்ரேஷன்ல ஃபர்ஸ்ட் சீஃப் கெஸ்ட், அதாவது நம்மளுக்கு வந்து 1950. ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆனதுதான் 1947. ஆனா இந்தியா வந்து குடியரசு நாடாக மாறியது வந்து எப்பொழுதுனா ஜனவரி 26, 1950 தான். அப்ப அந்த 1950 வந்து சீஃப் கெஸ்ட் வந்து யாரு அப்படின்னா இதுக்கான ஆன்சர் சுகோர்னோ. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டீங்கன்னா சுகார்னோ வந்து எந்த நாட்டினுடைய பிரசிடென்டா இருந்தாருன்னா அதிபராக இருந்தாருன்னா இந்தோனேஷியா. இது எத்தனாவது பதிப்பு அப்படின்னா முதல் பதிப்பு, ஃபர்ஸ்ட் எடிஷனுக்கு யார் சீஃப் கெஸ்ட் அப்படின்னா அதுக்கான ஆன்சர் 1950 சுகார்னோ. சரியா? ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கோங்க, முக்கியமான ஃபேக்ட். அடுத்தது பாருங்க, பிசிக்ஸ் ரிலேட்டடா கேட்டிருக்காங்க. பிசிக்ஸ்ல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா இயற்கையில் உள்ள ஒவ்வொரு செயலுக்கும் அதாவது சக்தி அப்படின்னு சொல்றாங்க சமமான மற்றும் எதிர்வினை உள்ளது என்று நியூட்டனின் எந்த விதி கூறுகிறது அப்படின்னு கேட்கறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டீங்கன்னா இது தேர்ட் லா. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டீங்கன்னா தேர்ட் லா. ஸோ நியூட்டனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டீங்கன்னா டோட்டலா எத்தனை லா வந்து அவர் சொல்லியிருப்பார் அப்படின்னா 3 லா சொல்லியிருப்பாரு. சரியா? நியூட்டனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் லா, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா செகண்ட் லா, அதுக்கடுத்து வந்து தேர்ட் லா அப்படின்ட்டு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் லா வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா லா ஆஃப் இனர்ஷியா அப்படின்ற பெயர் இருக்கு. லா ஆஃப் இனர்ஷியா அப்படின்ற ஒரு பெயர். செகண்ட் லாக்கு வந்து பார்த்தீங்கன்னா லா ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லா ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு பெயர். அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு வந்து லா ஆஃப் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன். லா ஆஃப், அதாவது எல்லா ஆக்ஷனுக்குமே வந்து ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட், எல்லா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, எல்லா ஆக்ஷனுக்குமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. மூணாவது லா ஆஃப் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஓகே. சரி, இந்த லா ஃபர்ஸ்ட் லால வந்து ஆக்சுவலா என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. அந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படியே தான் இருக்கும். ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டே அப்படியே தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இன்கேஸ் 2 விதத்துல சேஞ்ச் ஆகும். அது வந்து பார்த்துட்டிங்கன்னா சேஞ்ச் ஆகுமான்னு கேட்டா சேஞ்ச் ஆகும். எப்பொழுதுனா 2 பாசிபிலிட்டி. ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுல வந்து ஒன்று அந்த ஆப்ஜெக்ட் ஒரு நிமிஷம். ஸோ இப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு, இல்லை மூவ் ஆகாம இருக்கு. சரியா? மூவ் ஆகிக்கிட்டு இருக்கப்ப அது வந்து மூவ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் ஸ்ட்ரைட்டா. சரியா? ஆப்ஜெக்ட் இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ மூவ் ஆகாம இருக்குதுன்னா அப்படியே தான் இருக்கும்.
ஸோ இப்போ இந்த ஒரு ரெண்டு விஷயங்கள் மாறணும் அப்படின்னா வந்து வேற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வண்டியில் போய்கிட்டு இருக்கோம். வண்டியில் இப்போ 60 கிலோமீட்டரில் நம்ம வந்து 60 km/h போய்கிட்டு இருக்கோம். இப்போ திடீர்னு ஸ்பீட் பிரேக்கர் வருது. அப்போ என்ன ஆகும்? ஸ்பீடு குறையும். ஸோ அதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு விஷயத்துல சொல்கிறாங்க. மூவ் ஆகுதோ இல்லை மூவ் ஆகாமையோ இருக்குதோ அது வந்து ரெஸ்ட்டில் தான் இருக்கும். இதுவே வந்து பார்த்துட்டிங்கன்னா வேற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம அதாவது இடையில வந்து பார்த்துட்டிங்கன்னா வராமல் இருக்கிற வரைக்கும், சரியா, வேற ஒரு ஃபோர்ஸ், அவுட் சைடு ஃபோர்ஸ் வர வரைக்குமே அது மூவ் ஆகுது அப்படின்னா மூவ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். மூவ் ஆகலை அப்படின்னா அது அப்படியே தான் இருக்கும். திடீர்னு நம்ம நின்றுகிட்டு இருக்கோம், காத்து பலமா வீசுது அப்படின்னா நம்ம கொஞ்சம் நவுறோம். இதுவே காத்து வீசல அப்படின்னா அப்படியே தான் நின்றுகிட்டு இருக்க போறோம். அந்த மாதிரி தான் சொல்றாங்க. ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் லா. அடுத்து இந்த செகண்ட் லாக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னா F is equal to ma அப்படின்ட்டு. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. F is equal to ma, இந்த ஃபார்முலா F is equal to ma. அதுக்கடுத்து தேர்ட்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா எவ்ரி ஆக்ஷன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்றாங்க. எல்லா ஆக்ஷனுக்குமே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ரொம்ப டெப்த்தாக நம்ம போக வேண்டாம். ஏன்னா டெப்த்தாக போனோம் அப்படின்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ப்ளஸ் இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா அது ஒரே ஸ்ட்ரெச்சில் வந்து நம்ம வேற டாப்பிக்கில் பார்த்துக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு இதை உள்ள டெப்த்தாக போகிறப்ப மற்ற விஷயத்த நம்ம பார்க்க முடியாது. ஓகே, சரி ஞாபகம். ஃபர்ஸ்ட் லாக் வந்து லா ஆஃப் இனர்ஷியா அப்படின்ற ஒரு பெயரும், செகண்ட் லாக்கு லா ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படின்ற பெயரும், தேர்ட் லாக்கு லா ஆஃப் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் அப்படின்ற ஒரு பெயரும் இருக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க. அடுத்து வந்து ஹிஸ்டரியில வந்து புத்தாவை ரிலேட்டடா கேட்டிருக்காங்க. கௌதம புத்தர் ஞானத்தை வந்து பார்த்துட்டீங்கன்னா பீகார்ல இருக்கிற போத்கயால இருக்கிற எந்த மரத்தின் கீழ் அவர் வந்து பல நாட்கள் வந்து தியானம் செய்து அவர் வந்து பெற்றார் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. சரியா, கௌதம புத்தர் ஞானத்தை வந்து அவர் வந்து எந்த மரத்தின் கீழ் பல நாட்கள் தியானம் செய்தார் அப்படின்ட்டு கேட்கறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டீங்கன்னா பீப்பிள் ட்ரீ, போதி மரம் அப்படின்னும் சொல்லுவாங்க. சரியா, பீப்பிள் ட்ரீ. ஸோ நம்மளுக்கு கௌதம புத்தாவை பொறுத்த வரைக்கும் கௌதம புத்தாவை பொறுத்த வரைக்கும் இவர் தான் புத்திசம்னுடைய ஃபவுண்டர். ஹி வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் புத்திசம். ஓகே, அது வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து வேற என்ன முக்கியம் அப்படின்னா கௌதம புத்தா எந்த ஒரு வருஷம் வந்து பார்த்துட்டீங்கன்னா அவர் வந்து முக்தி அடைந்தார் அப்படின்னா வந்து அவருடைய 35வது வயதில் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து இவர் வந்து எங்க பிறந்தார்? பானட். எங்க பிறந்தார்னா லும்பினில. லும்பினி வந்து இப்ப எங்க இருக்குது அப்படின்னா நேபாள். லும்பினி நேபாள்ல இருக்கு. அதுக்கடுத்து எங்க இறந்தார்? டைடு. எங்க இறந்தார்னா குஷிநகர். குஷிநகர் வந்து இந்தியாவில தான் இருக்கு. குஷிநகர் நேபாளில் பிறந்து இந்தியாவில் வந்து இறந்தார். ஓகே, அதுக்கடுத்து கௌதம புத்தாவினுடைய அப்பா பெயர் வந்து என்னன்னா சுத்தோதனா. அடுத்து கௌதம புத்தாவின் அம்மா பெயர் வந்து மாயாதேவி. அடுத்து கௌதம புத்தாவின் ஒய்ஃப் பேர் வந்து மனைவியின் பெயர் வந்து யசோதரா. அதுக்கடுத்து கௌதம புத்தாவின் சன் பையன் பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா ராகுலா. கௌதம புத்தாவின் பையன் பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா ராகுலா. அதுக்கடுத்து கௌதம புத்தா வந்து வீட்டை விட்டு, சரியா, அதாவது வீட்டை விட்டு அவர் வெளியே போனப்போ அவருடைய வயசு வந்து 29 இயர்ஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா 6 வருஷம் வந்து அவர் தியானம் செய்கிறாரு. +6 இயர்ஸ், ஒரு 6 வருஷம் முடியுது. என்ன பண்றாருன்னா மெடிடேஷன் தியானம் செய்யறாரு. சரியா, மெடிட் அப்படின்னு போட்டிருக்க ஷார்ட்கட்ல மெடிடேஷன் ஃபுல்லாவே எழுதிடலாம். மெடிடேஷன். ஸோ தியானம் வந்து அவர் செய்யறாரு. ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா 6 வருஷம் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு அவருடைய 35வது வயது 35 இயர்ஸ் 35வது வயதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா என்லைட்மெண்ட் அப்படின்னா முக்தி அடைகிறார். சரியா, ஸோ அவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த மரம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அது வந்து பீப்பிள் ட்ரீ. சரியா, பீப்பிள் ட்ரீ அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா போதி மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்லைட்மெண்ட் வந்து எங்க அடைந்தார்? அட் போத்கயா. சரி, நெக்ஸ்ட் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில முக்கியமான விஷயம்.
அதுக்கடுத்து வந்து வேற என்ன இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் அப்படின்னா அது வந்து போதி மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்க இருக்குது அப்படின்னா பீகார்ல இருக்குது. ஓகே, பீகார்ல இருக்குது. நெக்ஸ்ட், இது வந்து கௌதம புத்தாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்னன்னா கௌதம புத்தா அப்படின்னு பாக்குறப்ப வந்து அது அவர் வந்து புத்திசம் ரிலேட்டடான ஃபவுண்டர். புத்திசம் உடைய ஃபவுண்டர் கௌதம் புத்தா. இதுவே வந்து ஜெயினிசம் இருக்கு. ஜெயினிசம் உடைய ஃபவுண்டர் வந்து யாருன்னு சொல்லுவாங்கன்னா மகாவீர் அப்படின்னு சொல்லுவாங்க. மகாவீரா தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா எதனுடைய ஃபவுண்டர் அப்படின்னா ஹி வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப், அதாவது ரியல் ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹி வாஸ் கன்சிடர்ட் அஸ் த ரியல் ஃபவுண்டர் ஆஃப் ஜெயினிசம். ஜெயினிசம் உடைய ரியல் ஃபவுண்டரா கருதப்படுபவர் யார் அப்படின்னா மகாவீர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இவர் வந்து எப்பொழுது வந்து வீட்டை விட்டு வெளியே வந்தார் அப்படின்னா மகாவீர் அவர்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே வரப்போ வந்து அவருடைய வயசு வந்து 30 இயர்ஸ். இவர் எத்தனை வருஷம் மெடிடேஷன் பண்ணார்னா 12 வருஷம், 12 இயர்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா மெடிடேஷன் தியானம் செய்தார். அவருடைய 42வது வயதில் வந்து என்லைட்மெண்ட், அதாவது முக்தி அடைந்தார். முக்தி அடைந்தார். சரியா? ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அவர் எங்க வச்சு முக்தி அடைந்தார் அப்படின்னா ஜிரிம்பிகா அப்படின்ற ஒரு கிராமம், ஜிரிம்பிகா வில்லேஜ். இங்க வச்சுதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா அவர் வந்து முக்தி அடைந்தார் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜிரிம்பிகா வில்லேஜ். இந்த ஜிரிம்பிகா வில்லேஜ் எங்க இருக்குதுன்னா பீகார்ல இருக்கு. பீகார்ல இருக்க ஜிரிம்பிகா கிராமத்துல வச்சு அவர் வந்து முக்தி அடைந்தார். ஓகே, இந்த மகாவீர் அவர்களினுடைய உண்மையான பெயர் வந்து வர்தமன மகாவீர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா முக்கியம். அதுக்கடுத்து வந்து இவர் முக்தி அடைந்தார்ல, இதனுடைய மீனிங் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இதனுடைய டேர்ம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கைவல்யா அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா கெவாலியா அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. கெவாலியா. ஓகே, சரி. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் எதுனா புத்திசம் பொறுத்தவரை, புத்திசம் அண்ட் ஜெயினிசம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு. அதே நேரத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா புத்திசம்லேயே வந்து ஒரு புத்திஸ்ட் கவுன்சில் இருக்குது, முக்கியமானது. ஓகே, டோட்டலாக எத்தனை புத்திஸ்ட் கவுன்சில்ஸ் அப்படின்னா 4 புத்திஸ்ட் கவுன்சில் இருக்குது. ஓகே, 4 புத்திஸ்ட் கவுன்சில் எப்பொழுது நடந்திருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் புத்திஸ்ட் கவுன்சில், செகண்டு, தேர்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபோர்த்து. அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் புத்திஸ்ட் கவுன்சில் வந்து எப்பொழுது நடக்கும்னா 483 பிசியில் நடந்திருக்கும். இரண்டாவது வந்து 383 பிசியில். அதுக்கடுத்து மூன்றாவது புத்திஸ்ட் கவுன்சில் வந்து 250 பிசி. 4வது புத்திஸ்ட் கவுன்சில் வந்து எப்பொழுது நடந்திருக்கும்னா 72 ஏடி. ஏடினா அன்னோடொமைன். இதை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சரியா? இது வந்து பிசி, இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏடி அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் புத்திசம் அண்ட் ஜெயினிசம் பொறுத்த வரைக்கும். சரி, அடுத்த கேள்வி. அடுத்தது வந்து எது ரிலேட்டடாக கேட்டிருக்காங்கன்னா ஸோ ஆப்பேடா அப்படின்றது வந்து எதனுடன் தொடர்புடையது? இந்தியாவில் வந்து ஆப்பேதா அப்படின்றது பின்வருவனவற்றில் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா அக்ரிகல்ச்சர் கூட. ஏன்னா அப்பேடாவுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து என்னன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்ட்டு. சரி, அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி எந்த அமைச்சகத்துக்கு கீழே இருக்குது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. சரியா? மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரிக்கு கீழே இருக்கிற அப்பேதா. ஓகே, சரி. நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி பாருங்க. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா எக்கனாமி ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. கடன் வாங்குவதை தவிர்த்து அரசாங்கத்தின் மொத்த செலவினங்களுக்கும் மொத்த ரசீதுகளுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை எந்த நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்னு கேட்கணும். அது சொல்றது என்னன்னு அப்படின்னா அரசாங்கத்தினுடைய மொத்த செலவினங்கள், அதாவது அவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் ரெவன்யூ, இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா இருக்கிற வேறுபாட்டை சொல்றது என்னன்னா ஃபிஸ்கல் டெபிசிட். இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படின்றது வந்து என்னன்னா அவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் செலவு செய்கிறாங்க. அது போக வந்து பார்த்துட்டிங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ இருக்குது, கவர்மெண்ட் சம்பாதிக்குது. ரைட்டா? கவர்மெண்ட் வந்து சம்பாதிக்குது ப்ளஸ் கவர்மெண்ட் வந்து எக்ஸ்பெண்டிச்சர்னா செலவு செய்யுது, அது போக வந்து பார்த்துட்டிங்கன்னா சம்பாதிக்கிறது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற வேறுபாடு தான் வந்து இந்த டிஃபரன்ஸ் தான் வந்து எவ்வளோ அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்த கேள்வி. ஹோலியின் வசந்த விழாவானது வந்து எந்த மாநிலத்தில் உள்ள மெய்டே பழங்குடியினரால் யாஷாங் என கொண்டாடப்படுகிறது? இது வந்து கிட்டத்தட்ட 6 நாட்கள் நீடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹோலியை வந்து யாஷாங் என வந்து பார்த்துட்டிங்கன்னா மெய்டே பழங்குடியினரால் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படும் அப்படின்னா மணிப்பூர். சரியா? மெய்டே அப்படின்ற கம்யூனிட்டி வந்து எங்க இருப்பாங்க அப்படின்னா வந்து மணிப்பூர்ல இருக்கிறாங்க. ஓகே, ஸோ மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஃபேமஸான ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா
ஃபெஸ்டிவல்ஸ் இன் நார்த் ஈஸ்ட். ஓகே, அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மணிப்பூர். ஸோ மணிப்பூருடைய ஃபேமஸான ஃபெஸ்டிவல்ஸ் வந்து எதெல்லாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பொராகு ஃபெஸ்டிவல், பொராகு. அதுக்கடுத்து வந்து சவாங்கு கூட், சவாங் கூட். அடுத்து லூய் இங்காய் நீ. இது கொஞ்சம் பேர் வந்து கொஞ்சம் குழப்பம், ஆனால் நம்ம திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணுறதுனால ஈஸியாயிரும். ஓகே, லூய் இன்காய் நீ. அடுத்து சும்ஃபா ஃபெஸ்டிவல், சும்ஃபா ஃபெஸ்டிவல். அதுக்கப்புறம் யா ஷாங் ஃபெஸ்டிவல். அடுத்து சாஜிபு நோங்குமா பண்பா, சாஜிபு நோங்குமா பண்பா. இது மூணுமே ஒரே இதுதான், ஒரே ஃபெஸ்டிவல் தான் அது, பண்பா. அடுத்து நிங்கோல் சகௌபா, நிங்கோல் சகௌபா அப்படின்றது. அடுத்து ஹெய்க்ரூ ஹிடங்பா, ஹெய்க்ரூ ஹிடோங்பா. இதெல்லாம் ஃபேமஸான மணிப்பூரில் கொண்டாடப்படுகிற ஒரு சில ஃபெஸ்டிவல்ஸ், ஹிடோங்பா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. இந்திய அரசியல் நிர்ணய சபை வந்து எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான இந்த இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எந்த வருடம் அப்படின்னா 1946. ஓகே, ஸோ நம்மளுக்கு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அதாவது என்ன, இந்திய அரசியல் நிர்ணய சபையை பொறுத்த வரைக்கும் அது வந்து அடாப்ட் பண்ணது நம்மளுக்கு வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து எப்பொழுது வந்து இந்திய அரசியலமைப்பு வந்து அடாப்ட் பண்ணுச்சு அப்படின்னா நவம்பர் 26, 1949 நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டதா ஜனவரி 26, 1950. அதுதான் நவம்பர் 26 கான்ஸ்டியூஷன் டே, அதாவது நேஷனல் இல்லைன்னா நேஷனல் டே, இல்லைன்னா சம்விதான் திவாஸ் அப்படின்ட்டு செலிப்ரேட் பண்றோம். என்ஃபோர்ஸ் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்ட நாளை குடியரசு தினம், ரிபப்ளிக் டேயா செலிப்ரேட் பண்றோம். நம்ம இந்திய அரசியல் நிர்ணய சபை வந்து இந்திய அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு 2 வருடங்கள் 11 மாதங்கள் 18 நாட்கள் எடுக்கப்பட்டது. கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி கான்ஸ்டியூஷன் உருவாக்குவதற்காக போடப்பட்ட கமிட்டி தான் டிராஃப்டிங் கமிட்டி. இதனுடைய தலைவர் வந்து யாருன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். இவர் தான் வந்து இந்தியாவுடைய முதல் சட்ட அமைச்சர். இந்த டிராஃப்டிங் கமிட்டியில் டோட்டலாக எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 7 பேர் இருந்திருக்காங்க. ஓகே, இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியினுடைய முதல் மீட்டிங் வந்து எப்பொழுது நடக்கப்பட்டதுன்னா டிசம்பர் 9, 1946 நடைபெற்றது. ஓகே, டிசம்பர் 9, 1946. சரி, இதுவே எப்பொழுது ஃபர்ஸ்ட் மீட்டிங் டிசம்பர் 9. எப்போ வந்து ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பாக்குறப்ப இது டிசம்பர் 6 வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. சரியா, டிசம்பர் 6, 1946 எஸ்டாப்ளிஷ் பண்ணது. ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியை பொறுத்த வரைக்கும் வேற என்ன முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா, கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி நம்மளுக்கு அடாப்டட், நம்ம இந்தியா வந்து எப்போ எந்தெந்த விஷயங்கள்லாம் அடாப்டட் இது பண்ணோம் அப்படின்னா 4 விஷயங்கள் முக்கியமானது இருக்கு. என்னெல்லாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்தியாவுடைய நேஷனல் ஆந்தம், அடுத்து இந்தியாவுடைய நேஷனல் சாங், அடுத்து இந்தியாவுடைய நேஷனல் ஃபிளாக், அடுத்து இந்தியாவுடைய நேஷனல் எம்பளம். 4 சைடும் சிங்கம் இருக்கும்ல, நேஷனல் எம்பளம். ஸோ எல்லாத்தையுமே எப்போ நம்ம அடாப்ட் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ எந்தெந்த டேட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நேஷனல் ஆந்தம், நேஷனல் சாங், இந்த இரண்டுமே வந்து எப்பொழுது, எப்போ வந்து நம்ம அடாப்ட் பண்ணோம், ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா ஜனவரி 24, அதாவது குடியரசு தினத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி, ஜனவரி 24, 1950. அதுக்கடுத்து நேஷனல் ஃபிளாக் வந்து ஜூலை 22, 1947. நேஷனல் எம்பளம் பொறுத்த வரைக்கும் எந்த இதுனா குடியரசு தினமே அப்பயே தான், ஜனவரி 26, 1950 எடுத்துக்கிட்டோம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில முக்கியமான பாயிண்ட். அடுத்து எஸ்எஸ்சியோட ஃபேவரட் டாபிக்கான 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இது வந்து 1947 இந்தியா வந்து சுதந்திரம் பெற்ற போது இந்தியாவின் கல்வி அறிவு விகிதம் அல்லது எழுத்தறிவு விகிதம், சரியா, லிட்ரஸி ரேட் அப்படின்றது வந்து பார்த்துட்டீங்கன்னா எழுத்தறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. 1947 நம்ம வந்து இந்தியாவினுடைய லிட்ரஸி ரேட் எவ்வளோன்னு கேட்குறாங்க, 12%. 12%, சரியா. ஸோ நம்ம வந்து லிட்ரஸி ரேட் பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரீவியஸ் செட் அனாலிசிஸ்ல என்ன பார்த்துருக்கோம்னா 2011 மக்கள் தொகை கணக்கில் எல்லாருனா லிட்ரஸி ரேட், அதாவது எழுத்தறிவு விகிதம். ஸோ எழுத்தறிவு விகிதம் பொறுத்த வரைக்கும் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அடல்ட், அதாவது 15 வயதிற்கு மேற்பட்டோரின் கல்வியறிவு விகிதம் வந்து 69.3%. இந்தியாவினுடைய எழுத்தறிவு விகிதம்
74.04%. ஓகே, 7404. மேலோடைய லிட்ரஸி ரேட் 8214. இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா 1 2ன்னு போட்டுட்டு ஒரு நிமிஷம் 1 2 அப்படின்னு போடணும். இங்க 4 இங்க 8. 1 வந்து டபுளா மாறுது, 4 வந்து 8ஆ மாறுது. 82.14%. இது எப்படி நம்ம பார்த்தோம்? ஃபீமேல், அதாவது ஆண்களின் லிட்ரஸி ரேட், ஆண்களின் எழுத்தறிவு விகிதம் 82.14. பெண்களின் எழுத்தறிவு விகிதம் எப்படி பார்த்தோம்? ஸோ 4 5 போட்டுட்டு 2 பக்கமும் 6, அதாவது 65.46. அதாவது இப்படியே வாங்க இந்த சைடு, அதாவது இங்க இருந்து இந்த சைடு வந்தால் தான் அது ஈஸியா இருக்கும். சரியா? ஆண்களுக்கும் பெண்களுக்கும் 1.248. ஓகே, அடுத்து 4566. ஓகே, முடிஞ்சிருச்சு. அடுத்து மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் அதிகமான எழுத்தறிவு விகிதம் வந்து எந்த மாநிலம் அப்படின்னா கேரளா, அடுத்து மிசோரம். கம்மியானது வந்து பீகார், அருணாச்சல பிரதேஷ், ராஜஸ்தான். ராஜஸ்தான்ல தான் வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எழுத்தறிவு விகிதம் ரொம்ப அதிகமா இருக்கு. லிட்ரஸி ரேட் வந்து கேப் வந்து அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 26% வந்து லிட்ரஸி ரேட் கேப் இருக்கு. 26% கேப் இருக்கு. எங்க அப்படின்னா ராஜஸ்தான்ல. அடுத்து யூனியன் பிரதேசங்கள்ல வந்து அதிகமா இருக்கிற லிட்ரஸி ரேட் வந்து எங்க அப்படின்னா லட்சதீப். கம்மியா இருக்கிறது வந்து தாத்ரா அண்ட் நகர் ஹவேலி. தாத்ரா அண்ட் நகர் ஹவேலி அப்படின்ட்டு. சரி, இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க. இதே லிட்ரஸி ரேட் வந்து இந்த லிட்ரஸி ரேட் வந்து 2001 எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. 2001 எவ்வளோன்னு கேட்டாங்க அப்படின்னா 65.38%. சரியா? 2001 வந்து லிட்ரஸி ரேட் 65.38%. அடுத்த கேள்வி என்ன, எது ரிலேட்டடாக கேட்டிருக்காங்கன்னா அவார்டு ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா பாரத ரத்னா மற்றும் ராமன் மேக்ஸஸே விருது பெற்ற முதல் கலைஞர் வந்து யார் அப்படின்னு கேட்கிறாங்க. சரியா? பாரத ரத்னா முதலாக பாரத ரத்னா மற்றும் ராமன் மேக்ஸஸே விருது இரண்டையும் பெற்ற முதல் கலைஞர் வந்து யார் அப்படின்னு கேட்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து யாருன்னா எம்.எஸ். சுப்புலட்சுமி. யார் அப்படின்னா எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்கள். ஓகே, ஸோ உங்களுக்கு பாரத ரத்னாவை பொறுத்த வரைக்கும் மியூசிஷியன் ரிலேட்டடா பார்த்தோம் அப்படின்னா, அதாவது பாரத் ரத்னா விருது பெற்ற மியூசிஷியன்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்கள். எம்.எஸ். சுப்புலட்சுமி. அதுக்கடுத்து லதா மங்கேஷ்கர் அவர்கள். லதா மங்கேஷ்கர். அடுத்து உஸ்தாத் பிஸ்மில்லா கான். உஸ்தாத் பிஸ்மில்லா. அதுக்கடுத்து ரவிசங்கர். அதுக்கடுத்து பீம்சென் ஜோஷி. பீம்சென் ஜோஷி. ஸோ இதில் எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்கள் வந்து எந்த வருஷம் வந்து வாங்கினாங்கன்னா 1998. லதா மங்கேஷ்கர் அவர்கள் வந்து 2001. சரியா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் உமன் மியூசிஷியன் வந்து யார் அப்படின்னா வந்து எம்.எஸ். சுப்புலட்சுமி. ரெண்டாவது உமன் மியூசிஷியன் வந்து யார் அப்படின்னா வந்து லதா மங்கேஷ்கர் அவர்கள். ஓகே, உஸ்தாத் பிஸ்மில்லா கான் வந்து இவர் வந்து எப்பொழுது வாங்கினார்னா 2001. ரவிசங்கர் அவர்கள் வந்து எப்பொழுது அப்படின்னா 1999. அதுக்கடுத்து பீம்சென் ஜோஷி வந்து 2008. ஓகே, அதே மாதிரி லதா மங்கேஷ்கர் அவர்களுக்கு இவர்களை பத்தி பார்த்தோம் அப்படின்னா இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் உமன் டு ரிசீவ் பாரத ரத்னா போஸ்ட்மஸ்லி இறந்ததுக்கு அப்புறம் பாரத ரத்னா விருது வாங்கிய முதல் பெண்மணி யார் அப்படின்னா லதா மங்கேஷ்கர் அவர்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் உமன் டு ரிசீவ், ஃபர்ஸ்ட் மியூசிஷியன் உமன் அப்படின்றது கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்துட்டீங்கன்னா முக்கியமானது. இதிலே மார்க் பண்ணிடுறேன். எம்.எஸ். சுப்புலட்சுமி, பீம்சென் ஜோஷி. ஓகே, சரி, அடுத்தது பாருங்க. ஸோ பாரத ரத்னாவை பொறுத்த வரைக்கும் எப்பொழுது வந்து பாரத ரத்னா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா இது வந்து 1954 போல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சரியா? ஜனவரி 2, 1954 இன்ட்ரடியூஸ் பண்ணதுதான் 1954 எஸ்டாப்ளிஷ் பண்ணது பாரத ரத்னா விருது. சரி, அடுத்த கேள்வி வந்து
ஒரு நிமிஷம். ஓகே, ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. ஸ்போர்ட்ஸில் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2023 தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் அதிகபட்சமாக மொத்த பதக்கங்களை வென்றது வந்து எந்த மாநிலம் அப்படின்றது கேள்வி. இதுக்கான ஆன்சர் மகாராஷ்டிரா. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா மகாராஷ்டிரா. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் யார் அப்படின்னா மகாராஷ்டிரா. ரெண்டாவது வந்து சர்வீசஸ் அப்படின்றது வந்து என்ன டீம் அப்படின்னா இது வந்து இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸோடைய ஒரு டீம். சரியா, சர்வீசஸ் அப்படின்றது வந்து யாருடைய டீம் அப்படின்னா இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் உடைய டீம் தான் வந்து சர்வீசஸ் அப்படின்ற டீம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மகாராஷ்டிரா, அதுக்கடுத்து சர்வீசஸ், அதுக்கப்புறம் மூணாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹரியானா. மகாராஷ்டிரா டோட்டலாக எத்தனை மெடல் அப்படின்னா 228 மெடல். எத்தனை கோல்டு மெடல் அப்படின்னா 80 கோல்டு மெடல். சரியா, 80 கோல்டு மெடல். ஓகே, ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மகாராஷ்டிராவுக்கு தான், அதாவது நேஷனல் கேம்ஸ்ல வந்து அதிகமான தங்கப்பதக்கங்களை வென்ற அணிக்கு வந்து என்ன மெடல் கொடுப்பாங்க, என்ன டிராஃபி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த அதிகமான கோல்டு ஜெயிச்சது யார்? மகாராஷ்டிரா தானே. அதிகமான தங்கப்பதக்கங்களை வென்ற காரணத்தினால் மகாராஷ்டிராவுக்கு என்ன டிராஃபி கிடைச்சதுன்னா ராஜா பலிந்திரா சிங் டிராஃபி. ராஜா பலிந்திர சிங் டிராஃபி வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா மகாராஷ்டிராவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எதுக்கு இந்த டிராஃபி வந்து எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா மோஸ்ட் கோல்டு மெடல், அதிகமான தங்கப்பதக்கங்களை வென்றும் மாநிலங்களுக்கு வந்து இது வந்து கொடுக்கப்படும். சரியா, மோஸ்ட் கோல்டு மெடல்ஸ். ஸோ இது வந்து இந்த நேஷனல் கேம்ஸ் 2023 வந்து எத்தனாவது பதிப்பு அப்படின்னா இது வந்து பார்த்துட்டிங்கன்னா 37வது பதிப்பு, 37th எடிஷன் தான் வந்து இது எங்க வச்சு நடந்துச்சு அப்படின்னா கோவாவில் வச்சு நடந்துச்சு. எங்கன்னா கோவாவில் வச்சு நடந்துச்சு. இந்த நேஷனல் கேம்ஸ் 2023 டோட்டலாக எத்தனை ஸ்போர்ட்ஸ் வந்து விளையாடப்பட 43 ஸ்போர்ட்ஸ். அதுக்கடுத்து இந்த நேஷனல் கேம்ஸ் 2023 வந்து ட்ரெடிஷ்னல் ஸ்போர்ட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெடிஷ்னல் ஸ்போர்ட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது என்னென்ன ஸ்போர்ட் அப்படின்னா ஒன்று வந்து லகோரி, இன்னொன்று வந்து கட்கா. லஹோரி மற்றும் கட்கா அப்படின்ற ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரைட்டா, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா முக்கியமானது. அடுத்து இந்த நேஷனல் கேம்ஸ் 2023 மேஸ்கட், அதாவது இந்த சிம்பிள் அப்படின்றது வந்து எதை சொல்றாங்கன்னா மோகா அப்படின்ட்டு. மோகா அப்படின்றது வந்து ஒரு பைசன், அதாவது காட்டெருமை, பைசன். ஓகே, ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது 37வது பதிப்பா. 37வது பதிப்பு கோவாவில் வச்சு நடந்துச்சு. அடுத்து 38வது பதிப்பு எங்க வச்சு நடக்க போகுதுன்னா உத்தரகாண்ட். கோவாவில் எப்போ நடந்துச்சுன்னா 2023 நடந்துச்சு. அதுவே உத்தரகாண்ட்ல நடக்க போகுது 38வது பதிப்பு. எப்பொழுது நடக்க போகுதுன்னா 2025. ஓகே, அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா டான்ஸ் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. டான்ஸ்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டான்ஸ்ல வந்து கூமர் நடனம் வந்து எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்குறாங்க. கூமர் பொறுத்த வரைக்கும் இது என்னன்னா ராஜஸ்தான். ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ராஜஸ்தான், கூமர் டான்ஸ். அடுத்து இது வந்து டிராஃபிஸ் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. விம்பிள்டன் கோப்பை வந்து எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது அப்படின்ட்டு. இதுக்கான ஆன்சர் வந்து லான் டென்னிஸ். நம்ம அதிகமாக பார்த்துருக்கோம், நிறைய டைம் இது பார்த்தது தான். ஸோ உங்களுக்கு டென்னிஸை பொறுத்த வரைக்கும் 4 கிராண்ட் ஸ்லாம்ஸ் இருக்குது. ஏன்னா விம்பிள்டன் டிராஃபி வந்து ஒரு கிராண்ட் ஸ்லாம் தான். 4 டைட்டில் வந்து ஒரு கிராண்ட் ஸ்லாம் தான் வந்து என்ன அப்படின்னா விம்பிள்டன். டோட்டலாக எத்தனை கிராண்ட் ஸ்லாம் இருக்குதுன்னா 4 கிராண்ட் ஸ்லாம் இருக்கு. அந்த 4 கிராண்ட் ஸ்லாம்ஸ் வந்து எதெல்லாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியன் ஓப்பன், அடுத்து பிரெஞ்சு ஓப்பன், அடுத்து விம்பிள்டன், அடுத்து யூஎஸ் ஓப்பன். சரியா, AFWU. சரியா, AFWU. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இது மாதிரியே வச்சிடலாம். நம்ம வந்து ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல வச்சா A, அதுக்கடுத்து F, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா W, அதுக்கடுத்து அதாவது இந்த இது மட்டும் மாறுது WU அப்படின்ற மாதிரி. சரி, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, AFWU. ஆஸ்திரேலியன் ஓப்பன், பிரெஞ்சு ஓப்பன். ஏன்னா இந்த 2 மட்டும் தான் நம்மளுக்கு குழப்பம், மற்றபடி இந்த 2 வந்து ஈஸி தான். ஏன் அப்படின்றத நம்ம இதுல பார்ப்போம், நெக்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ ஆஸ்திரேலியன் ஓப்பன், பிரெஞ்சு ஓப்பன், விம்பிள்டன், அடுத்து US ஓப்பன். ஆஸ்திரேலியன் ஓப்பன் வந்து யார் ஜெயிச்சாங்க, அதாவது இதெல்லாம் வந்து எப்பொழுது அப்படின்னா 2024 நடந்தது. சரியா, 2024 2024. ஸோ 2024 ஆஸ்திரேலியன் ஓப்பன் ஜெயிச்சது மேல் டைட்டில் வின்னர் யார் அப்படின்னா ஜென்னிக் சென்னர். உமன் டைட்டில் வின்னர் வந்து யாருன்னா அரைனா சபலெங்கா. பிரெஞ்சு ஓப்பன் மேல் கேட்டகரியில கார்லோஸ் அல்கராஸ், உமன்ஸ்ல வந்து ஈகா ஸ்வியாத்தக். விம்பிள்டன் மேல்ஸ் டைட்டில் வந்து கார்லோஸ் அல்கராஸ், அடுத்து விம்பிள்டன்
உமன்ஸ் டைட்டில் வந்து பார்போரா கிரெஜிகோவா. இதுல ஆஸ்திரேலியன் ஓபன் மேல் டைட்டில் உமன் டைட்டில் ஜெயிச்சவங்க தான் யூஎஸ் ஓபன் மேல் டைட்டில் ஃபீமேல் டைட்டில் ஜெயிச்சிருக்காங்க. ரைட்டா? ஸோ இது வந்து முக்கியமானது. அதுக்கடுத்து பிரெஞ்சு ஓபன் மேல் டைட்டில் கார்லோஸ் அல்கராஸ், அடுத்த டைட்டில் ரெண்டுமே வந்து ஒரே ஆள் தான். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பொழுதுமே எந்தெந்த மாதங்கள் நடைபெறும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஆஸ்திரேலியன் ஓபன் பொறுத்த வரைக்கும் எந்த மாதம் நடக்கும்னா ஜனவரி மாதம் நடக்கும். பிரெஞ்சு ஓபன் பொறுத்த வரைக்கும் மே டு ஜூன்ல நடக்கப்படும். அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா விம்பிள்டன், அதாவது மே கடைசி ஜூன் முதல் வாரத்தில் நடக்கும். விம்பிள்டனை பொறுத்த வரைக்கும் ஜூலை மே அதாவது ஜூன் கடைசி இல்லைன்னா ஜூலை முதல் வாரத்தில் நடக்கும். அதுக்கடுத்து யூஎஸ் ஓப்பன் பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகஸ்ட் கடைசி வாரம் அல்ல செப்டம்பர் முதல் வாரம் வரைக்கும் நடக்கும். சரியா? டோட்டலா எத்தனை கிராண்ட் ஸ்லாம்ஸ் அப்படின்னா மொத்தம் 4 கிராண்ட் ஸ்லாம்ஸ் இருக்குது. அடுத்து கடைசி கேள்வி வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியாவினுடைய 6வது பொருளாதார கணக்கெடுப்பு பின்வரும் எந்த ஆண்டில் நடத்தப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து 2013. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2013. ஸோ டோட்டலாக வந்து எத்தனை எக்கனாமிக் சென்சஸ் வந்து இந்தியா எடுத்திருக்குதுன்னா 6 எடுத்திருக்குது. ஸோ டோட்டலாக வந்து இந்தியா 6 எக்கனாமிக் சென்சஸ் எடுத்திருக்குது. அது வந்து என்னென்ன எப்பெல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடிஷன் எப்போ எடுத்துச்சு, 2வது எப்போ எடுத்துச்சு, 3rd 4th 5th 6th. ஸோ இந்தியாவுடைய முதல் எக்கானமிக் சென்சஸ் வந்து பொருளாதார கணக்கெடுப்பு அப்படின்றது வந்து எப்பொழுது நடக்கப்பட்டதுன்னா 1977. 2வது பதிப்பு 1980, 3வது 1990, 4வது வந்து 98, 5வது வந்து 2005, 6வது 2013. எதுனா இந்தியாவுடைய 6வது பொருளாதார கணக்கெடுப்பு. சரியா? 6வது தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா கடைசி கணக்கெடுப்பும் கூட. சரியா? ஸோ இதோட வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு 28வது செட் அனாலிசிஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் நம்மளுக்கு 2 அனாலிசிஸ் தான் இருக்கு. நம்ம அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.